ஹாய் சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன். இப்போ சின்ன சம்பவம் நடந்தது. ஆமாங்க, கிட்டத்தட்ட 1 மினிட்டா நான் வீடியோவை ஆன் பண்ணாமலே இன்ட்ரோ எடுத்து முடிச்சிட்டு பல்ப் போற மாதிரி வீடியோவே ஆன் பண்ணல. இல்ல ஒரு மணி நேரம் பேசிட்டு இருக்கு. சரி ஆமா, வீடியோ எடுத்து முடிச்சிட்டு ஆஃப் பண்ணலாம்னு போகும்போது நான் ஆனே பண்றேன் போல. ஒரு நிமிஷமா பேசிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான். மறுபடியும் பேசுறாங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். என்ன vlog அப்படினா, என்ன vlog? ஃபேமிலி பொங்கல் ஷாப்பிங். பொங்கல் ஷாப்பிங்க்கு போறோம். பொங்கல் வரதுக்கு இன்னும் 1 வீக் கூட இல்ல, ஒரு 4 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு தான் நாங்க ஷாப்பிங்கே போறோம். இன்னைக்கு தான் டைம் கிடைச்சிருக்கு. ஆமா, டெய்லி ஏதாவது ஒரு ஒர்க் ரொட்டீனா வருது, அதனால போக முடியல. இன்னைக்கு தான் கிளம்பி இருக்கோம் ஃபேமிலியோட. அதான் பாருங்க, இன்னைக்கு அம்ரிஷ் ஸ்கூல் இருக்கு ஆக்சுவலி. போய் பிக்கப் பண்ணிட்டு போலாம். அம்ரிஷ் குட்டி ஸ்கூல்ல போயிட்டு அம்ரிஷ் குட்டி அப்படியே பிக்கப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து பொங்கல் ஷாப்பிங் போறோம். என்ன ஷாப்பிங் பண்றோம், என்ன பண்றோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து அப்படியே வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனல்ல யாராவது புதுசா பாத்தீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து புதுசா வந்திருக்காங்க. புதுசா வந்தவங்க எல்லாம், அக்கா உங்க மாமியாரை ஏன் காமிக்கல அப்படின்னு வீடியோல கேக்குறீங்க. அதோ காமிச்சிட்டோம் பாருங்க. யாரும் பயந்துடாதீங்க. ஆக்சுவலா வந்து நாங்க நிறைய வீடியோல காமிச்சிருக்கோங்க. நீங்க வந்து புது சப்ஸ்கிரைபரா இருக்கிறதால தெரியாது, முன்னாடி பாத்துருக்க மாட்டீங்க. ஆமா, ஆக்சுவலா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. இதோ இருக்காங்க பாருங்க, எங்க கூட தான் இருக்காங்க, வேற எங்கேயும் இல்ல, எங்க கூட தான் இருக்காங்க. ஆமா, ஸ்கூல் டைமிங் வந்து 3:40க்கு தாங்க. ஆனா இப்போதான் 3:15 இருக்கு. 20 மினிட்ஸ், அந்த 20 மினிட்ஸ்க்கு நம்ம மெயில் பண்ணி பெர்மிஷன் வாங்கி அவங்க ஓகே பண்ணி, அதுக்கு நான் 3:40க்கே கூப்பிட்டு வந்துடலாம் போல. சரி, நான் போய் தம்பியை கூட்டிட்டு வரேன். வந்துட்டாரு. ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்தாச்சு. ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கூட்டிட்டு வந்தோம். அதுக்கு வந்து ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி சைன் வாங்கிட்டு, ஆமா ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வந்தேன். சரி ஓகே, அம்பரீஷ் குடி கார்லயே வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிடுவாரு. ஓகே, கீழே பச்சையா பாஸ் வந்தோங்க. அந்த அளவுக்கு ஒண்ணுமே செட் ஆகல. வந்து ஒரு 5 நிமிஷத்துல கலெக்ஷன்ஸே ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை. பொங்கலுக்கு வந்த கலெக்ஷன்ஸ் மாதிரியே இல்லை. சரி வேணாம், வேற கடைக்கு போகலாம் அப்படின்ட்டு. நான் எவ்வளோ தைரியமான ஆள் பார்த்தீங்களா, அந்த கடையிலே நின்று அந்த கடையில் கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்கிறேன். சரி வேற கடைக்கு போகலாம் வாங்க. ஆமா, இப்போதான் வந்திருக்கோம். சாஃப்ட் சில்க்லேயே கொஞ்சம் காட்டுங்க, வெயிட்லெஸ்ஸா. போச்சம்பள்ளிலாம் இங்கே தானா? போச்சம்பள்ளி 8000 ஸ்டார்டிங். போச்சம்பள்ளி இது 6500 7000. இந்த மாதிரி கேக்குறீங்களா, இல்ல காட்டன்ல வேணுமா? காட்டன் எடுத்து ஃபுல் காட்டன் முன்னாடி எங்க சரி வாங்க அங்க பாப்போம். சில்க் காட்டன் பார்க்கலாம் வாங்க. ஏய் அம்பரீஷ் எங்க? ஏய் இதெல்லாம் நல்லா தானே இருக்கு. சீரியஸா? அவங்களுக்கு தான், ஆனா அவங்க எடுக்க மாட்டாங்க அதை. ஆமா, அவங்க வந்து இந்த பார்டரு ஜரிகை அப்படிதான் பார்ப்பாங்க. இந்த கோடு இதெல்லாம் டிசைனே இல்லையே அப்படின்வாங்க. அவங்களே பார்த்துட்டு வரட்டும், ஃபைனலா எது செலக்ட் பண்றாங்களோ நம்ம வந்து பில் போடலாம். இதெல்லாம் என்ன பிரைஸ்? 5000. எப்பவுமே வந்து கொஞ்சமா இருக்க கடையில வந்து சீக்கிரமா செலக்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய இருக்க கடையில வந்து செலக்ட் பண்ணவே முடியாது. எப்பவுமே அதான் சொன்னல, பெரிய பெரிய கடைக்கு வந்தா நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும், எது எடுக்கிறதுனே தெரியாது. கொஞ்சமா இருக்க கடைக்கு போனா பட்டன் செலக்ட் பண்ணிடலாம். டைம் இருக்கு, பொறுமையா பாருங்க. நைட்டு 12 மணி வரைக்கும். எத்தனை மணிக்கு வரைக்கும் கடை ஓப்பனு? 10 மணி வரைக்கும். ஆமா, ஒரு சாரி செலக்ட் பண்ணாங்க அங்க.
வச்சிருக்காங்க ஃபைனல் செட்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு லாஸ்டா எது வேணுமோ எடுத்துக்கலான்ட்டு. ஃபைனலா ஐயோ எங்க அத்தை ஒரு வழியா 4 கடை ஏறி இறங்கி 4வது கடையில தாங்க செலக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா கம்மா சரி. இன்னைக்கு அவங்களுக்கே இதை பாருங்க நல்லா இருக்குமா? 7 மணி ஆயிடுச்சு. அவங்களுக்கே ஒரு நாள் ஃபுல்லா ஆயிடுச்சு. ஃபைனலா ஒரு வழியா செலக்ட் பண்ணிட்டாங்க. டார்க் கலர்ஸ்லாம் வேணாங்கிறாங்க. ஏன்னா நானும் கொஞ்சம் டார்க்கா இருக்கேன். டார்க் கலர்ஸ் கட்டினா இன்னும் டார்க்கா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல ஒயிட் கலர் கட்டணும். ஆமா லைட் கலர் பார்த்தா பார்டர் நல்லா இல்ல. பார்டர் நல்லா இருந்தா கலர் நல்லா இல்ல. ஒரு வழியா இந்த பார்டர் சூப்பரா இருக்கு. விண்டேஜ் பார்டர் மாதிரி சூப்பரா இருக்கு. நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்கா இருக்கு. இது கலரும் நல்லா இருக்கு. இந்த காஃபி பிரவுன் மேட்ச் சூப்பரா இருக்கு. ஆனா புடவைக்கு இவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா கல்யாணத்துக்கு போனதான் கட்ட போறோம். ரிச்சாதான் இருக்குது. இந்த பார்டர் செம அழகா இருக்கு. பார்டர் அழகா இருக்கு. என்கிட்ட இந்த கலர் இல்ல, அதனால தான் எடுத்தேன். இந்த காம்பினேஷன் காஃபி பிரவுன் அழகா இருக்கு. நான் இதை பிடிக்க போய் பார்த்துட்டேன். சாரி. இவங்கள இந்திக்காரங்க ஹிந்தி பேசுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அக்கா வந்து கட்டினாங்க. அவங்க அந்த அளவுக்கு லுக்கா கட்ட தெரியல. நார்த் இந்தியன் அக்கா கட்ட தெரியல. இவங்க அழகா கட்டியிருக்காங்க. கல்யாண பொண்ணுக்கு புடவை இல்ல கல்யாண பொண்ணுக்கு முகூர்த்த புடவை எடுக்க வந்தவங்க வந்தா இப்படிதான் கட்டி காமிப்பாங்க. அது மாதிரி கட்டி காமிக்கிறாங்க. பார்த்ததே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் கட்டுறது. கட்டுங்க. எப்படி இருக்கு இந்த புடவை? கலர் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா பாருங்க. ஐயோ பழைய பீஸ். பண்ணுங்க. சுகர் பீஸ். பாடத்தை வாங்குறான் பாருங்க. நல்லாதான் இருக்கு. நல்லா இருக்கு. பார்டருமே அழகா இருக்கு. ஹைலைட்டா இருக்கு. இதலாமா இந்தமா பாட போச்சு. எங்க பாட்டி எடுத்திருக்காங்க. ஓகே நான் சொல்லிட்டேன். என் பாட்டிக்காக, எங்கள் நீலவணி பாட்டிக்காக ஒரு ட்ரெஸ். அவங்க பொங்கலுக்கு எப்பவுமே வருஷம் எடுத்து கொடுத்துருவேன். அந்த பொங்கலுக்கு இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு. அவ்வளோதான், ஃபைனலாக முடிஞ்சது. ஷாப்பிங் முடிஞ்சது. चाहिए था பசி 4 கடை ஏறி இறங்கி செம்ம டயர்ட் ஆயிடும். சாப்பிட வந்திருக்கோம். எப்பவுமே நம்மளோட ஃபேவரட் அம்மன் மெஸ். அவங்க மைக்கில்